ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு மீனா பாண்டியன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலை பற்றி பார்க்க போகிறோம். சூப்பரான எறா கிரேவி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் போல் சோம்பு எடுத்து நல்லா வறுபடட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு அரைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா சிம்மில் வச்சு அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க, பச்சை வாசனை போகணும். பாருங்கள், கலர் நம்ம சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எறாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் எறாவை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். சாரி உப்பு கிடையாது, மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு நல்லாவே கழுவி வச்சுருக்கேன். இந்த எறா நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மசாலா கூட. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எறாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதுலேருந்தே தண்ணி வந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். சிம்மில் வச்சு விடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அதிலேருந்து. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய் தூள் வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஸ்பீட் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இதே மாதிரி. இப்போ நம்ம பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம், ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய எறா கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. டாட்டா.